ஒருத்தர் பல வருஷமா துண்டு சீட்டை பாத பேசிக்கிட்டு தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு நாசமாக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபெயிலியரோட பேரு ஸ்டாலின் அங்கிள். கொலை, கொள்ளை, சங்கிலி பருப்பு, தாலி அரிப்பு என்ற சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சீரீஸோட பேரு 200 பருவம் கலரும். வாங்க படத்துக்குள்ள போ. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட மெயின் கேரக்டரான நம்ம ஹீரோ அங்கிளா தான் பார்க்க போறோம். இவரை பத்தி சொல்லணும்னா பெருசா ஒண்ணும் இல்ல. இவரோட பேரையே இவர் துண்டிச்சிட்டு பார்த்து தான் படிப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட். அது மட்டும் இல்ல, தமிழ் தான் மூச்சுன்னு சொல்லுவாரு. ஆனா தமிழே தப்பு தப்பா தான் பேசுவார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் கிமு கிப்புன்னு சொல்லுவார். சரி, அதர் லாங்குவேஜ் ஏதாவது தெரியுமான்னு பார்த்தா அதுவும் இல்ல. Do you consider yourself an atheist? நீங்க atheist கன்சிடர் பண்றீங்களா? நான் ரிலிஜியஸ் நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல எனக்கு. ஒண்ணும் தெரியாது மண்ணு. மொத்தத்துல விளம்பரத்துக்காக நல்லது செய்யற விளம்பர மாடல் தேடி. எதுக்குடா இப்படி விளம்பரம்? பெரியப்பா இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரல் வாங்க இருக்குங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணலன்னு சொல்லாங்க தவிர எல்லாம் மெயினுக்கே பண்ணிட்டாங்க. இவ்வளவு உள்ளலாம் எங்களுக்கு வரவே இல்லை. ஒரு டாஷ் கொடுத்தவங்க ஒரு கொடுக்கலங்க. அதாங்க உண்மை. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. வீடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படு. அந்த கால படிப்பை எல்லாம் படிக்க தாண்டா நினைச்சேன். அந்த கணக்கு வாத்தி டார்ச்சரால பரிச்சையில தோத்தேன். கணக்கு வாத்தி உன்னை அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டானாப்பா? அப்படி என்னப்பா டார்ச்சர் பண்ணா? படிக்க சொன்னால. மேக்ஸ் டீச்சர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்தியில் மேக்ஸ் டீச்சரையே பாதிப்புக்கு உள்ளாக்கிய பதிவுகளை பற்றி இப்போது பார்ப்போம். 234க்கு 34 என்ற இலக்கை நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம் எட்டும். தக்ஷன் சித்ரா எங்களுக்கு எல்லாம் மொத்தம் 500 200 மாணவர்கள் இருக்கின்றனர். மொத்தம் 500 200 மாணவர்கள். அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1120 மார்க். எவ்வளவுமா? 1200க்கு 1720. நாம கேட்டது 6000 கோடி. ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குறது வெறும் 945 கோடி. 945 கோடி. நான் சொல்றது இந்த மாசம், போன மாசம் எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124 பேர். 63,124 பேர். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9,777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? மானகட்ட அரசுங்க. நானா சொல்றேன், தமிழ்நாடே சொல்லுது துண்டு சீட்டு கூட படிக்க தெரியாத ஒரு புகத்தாய்வு திட்டம். இங்கிலீஷே தெரியாத ஒரு அமைச்சர். Do we look like that? Do we look like we are answers? Do we look like that? I am living in the Chennai. 30 years old. I am not saying about anybody ladies or any about any ladies, anything else. No, any instance. எவனோ அந்த வட சேனல் எவனோ ஒரு ஏடிஎம் கேளு அங்க போய் பூந்துக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. அவன் கோயில்ல எல்லாம் அங்கங்க கும்பாசம் பண்ண சொல்லிட்டு அதுல கொள்ளையடிச்சுக்கிறான். இவனுங்களாம் நான் என்ன சொல்றது? சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. சரிண்ணே, மேல கட்டிட்டாங்கண்ணே. ஆட அது கொக்கி தாண்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. தாத்தா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உருட்டணும், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சூட்டணும்னு சொன்னீங்க. நீட்டை ரத்து பண்ணுவோன்னு உருட்டவும் செஞ்சாச்சு. டாஸ்மாக் கக்கு சொன்ன 1000 கோடி உருட்டவும் செஞ்சாச்சு. ரொம்ப நன்றி தாத்தா. இந்த லட்சணத்துல இப்போது வெளிநாட்டு எதற்கு முதலீடு? தமிழ்நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்கு முதலீடா அல்லது உங்களுடைய முதலீட்டை அதிகமாக்குவதற்காக நீங்க வெளிநாடு போறீங்களா என்ற சந்தேகங்களுக்கு வருதா வரலையா? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? ஆகவே அடிக்கிற கொள்ளை அடித்துக் கொண்டே இருப்போம், செய்கிற ஊழலை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. ஆக இந்த நாட்டை குட்டிச்சவாக்கக்கூடிய நிலையில ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி சார் அது.
நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. உண்மை செய்தியை விட பொய் செய்தி வதந்திகள் தான் ரொம்ப அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது. இன்னும் சொல்லுகிறேன் 99% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். பொய்யை விட உண்மை நடந்து வந்துச்சுன்னா பொய் பறந்து போயிடுது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் 505. அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். நம்ம கிட்ட சொல்றதுக்கு உண்மை இருக்கு, கொள்கை இருக்கு, டேட்டா இருக்கு. நம்ம கிட்ட தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 190% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன். ஒரு வாரம் அங்க ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே லண்டன் போறேன். அங்க ஒரு 2 days ப்ரோக்ராம். அங்கிருந்து அப்படியே பாரிஸ் போறேன். அப்படியே சுவிட்சர்லாந்து போறேன். நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன். இல்லன்னா ஒரு 45 days வெளிநாட்டிலேயே தான் டூர்ல இருப்பேன். பரவாயில்ல பொறுமையாவே வாங்க. உங்களை மாதிரி சும்மா போவத கட்சியெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். அறிவு, சிந்தனை, வீரம், வெற்றி, தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி, கருணை, அன்பு. தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு. அப்புறம் 1000 ஓட்டு குறைஞ்சிருப்பா. அன்பு சும்மா வாரி வழங்க. என் மருத்துவ படிப்பு வேற படிப்பே இல்லையா? அத சொல்றதுக்கு நீ யாரு? என் வீட்டு குழந்தை மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்படுதுன்னா அதுக்கு அந்த கல்வி உரிமை இருக்கு. அன்பு இதோட பேச்சு நேத்து அதிகாரிங்க சொல்றது கேட்டு போயினே இருக்கணும். இவரோட பேரு சுப்புனி, இவரோட பேரு சப்புனி. இவங்க தாத்தா மங்குனி புதைச்சு வச்ச புதையில நோக்கிதான் இவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கடந்த 10 வருஷமா பழைய சோறு மட்டுமே தின்னு இவங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அந்த புதையில நோக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க. தோற்றத்துல தற்குறி மாதிரி இருக்காங்களே, இவங்க எப்படி இந்த புதையில திருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு நாயை விட 10 மடங்கு மோப்ப சக்தி இருக்கு. இவருக்கு யானையை விட பெரிய மூல சக்தி இருக்கு. 10 வருஷ தேடலுக்கு பிறகு ஒரு வழியா இன்னைக்கு அவங்க அந்த புதையில கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த புதையில திறந்து பார்த்தா அது உள்ள 4 துண்டு பேப்பர் இருக்கு. சப்புனி தன்னுடைய மூளை சக்தியை உபயோகப்படுத்தி அந்த 4 துண்டு பேப்பரை வெறும் 4 மணி நேரத்திலேயே ஒண்ணு சேர்த்துட்டாரு. அந்த ஒண்ணு சேர்க்கப்பட்ட பேப்பரை பார்த்ததும் அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. அப்படி அந்த பேப்பர்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லைஃப தொலைச்சியடான்னு தங்கிலீஷ் மொழியில அவங்க தாத்தாவால எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாருன்னா உருட்டழகன்னு தெரியுது. ஊட்டுறதுமே பிறந்தோடுதான் இந்த உருட்டடா. நம்ம சின்ன பிறகு வாய் பிறந்தாலே ஒரு உருட்டுதான். அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 13,20,000 கிலோமீட்டர். 13,20,000 கிலோமீட்டர். பூமியில இருந்து நிலாவுக்கு 3,80,000 கிலோமீட்டர் தான். ஆனா இவரு 13 லட்சம் பேரியா நடந்தாரு சொல்றாரு. ஆகா, இதெல்லாமோ உருட்டு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? உதயநிதி உதயநிதி ஒரு கழகன் உதயநிதி உதயநிதி. அண்ணா, அக்கா இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு குடுக்கற சொட்டிகளே செஞ்சிகளா? சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வாங்க. அண்ணா, அங்க என்ன பேசுறீங்க? நம்ம பிளாட்ல ஷேக் அலாவுதீன் இருக்காருல்ல, அவர் பையனுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன். வாங்க போயிட்டு வந்துடலாம். யாரு? சேக்கடாவோட பையனுக்கு பிறந்தநாளா? சேக்கடாவா? சேக்கடா இல்ல, ஷேக் அலாவுதீன். அதான் அவங்களுக்கு என்ன வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. என்னன்னா வாழ்த்துக்கள்னு சிம்பிளா முடிச்சிட்டீங்க? அவ்வளவுதான. உலகியர் ஓவியமே, உற்சாக காவியமே, அன்பே, அமுதே, உயிரே, அப்புறம் ஏதோ வருவே தம்பி. அது அந்த சீட்ல வச்சிருப்பீங்க, அதை எடுத்து பாத்து படிங்க. எடக்காடவளே நீதா கிட்ட வரியா, தெரிஞ்சா செஞ்ச. ஆனா நம்ம பையனோட பாட்டு. அண்ணா, நீங்க இப்படி அவரை கலாய்ச்சிட்டு இருங்க. அவர் அங்க சொந்தமா பிளாட்டே வாங்கிட்டாரு. எது பிளாட்டா? ஆமா. எரிதடி வாழா வேட 12 நம்பர்ல வை. பை 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 ஸ்டாலின். ஹே பை 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 ஸ்டாலின். ஹே பை 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 ஸ்டாலின். நடிக்காதே நடிக்காதே நீ நல்லவன் போல நடிக்காதே. விடியாதே விடியாதே நீ இருக்கிற வரைக்கும் விடியாதே. கிடைக்காதே கிடைக்காதே நீ ஓட்டே உனக்கு கிடைக்காதே. முடியாது முடியாது திரும்ப
ஆட்சிக்கு வரவே முடியாது.